ஆடி பிறந்துச்சுனாவே நம்ம போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிற நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தாங்க நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் குடும்பத்தோடு வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க போயிருந்தேங்க. எங்கள் குலதெய்வம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் எறையூர் என்ற சின்ன கிராமத்தில் இருக்குதுங்க. பூர்வீக ஊர் வந்து எறையூருங்க. அங்கே வந்து எல்லோரும் அப்படியே அங்கங்கே கிளம்பி போயிட்டாங்க பிரிஞ்சு. அங்கங்கே பிரிஞ்சு போயிருந்தாலும் ஆடி மாதம் ஆனால் பொங்கல் வைக்கிறது, குழந்தைங்களுக்கு காது குத்துறது எல்லாமே வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் இதுதாங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டுக்காரெலாம் அங்கே எங்கள் மாமியாரெலாம் அங்கே தான் கூப்பிட்டுக்கிறாங்க. எங்கள் பாட்டி ஊர் இறையூர் தாங்க. எங்கள் சொந்தக்காரத்தாங்க எங்கள் மாமியார் வந்து எனக்கு சின்ன பாட்டிங்க. அம்மாவுடைய குலதெய்வமும் இதே முனீஸ்வரம் தாங்க. எங்கள் பாட்டி வீட்டு குலதெய்வம் நல்லா எங்கள் பசங்க வீட்டுக்கு தான் காது குத்தலைங்க. பந்தெல்லாம் போட்டு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிக்கு தாங்க காது குத்தணும். 8 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுருங்க. நல்லா சூப்பராக நல்லா இருந்ததுங்க. ஜாலியாக நல்லா இயற்கையாக நல்லா கைலி கரை தாங்க. ஏரி கரையில் இருக்குங்க அந்த கோயில். ஏரி கரை அந்த ஏரி உள்ளே இருக்குங்க. நல்லா தண்ணியெலாம் அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் ஆறுலாம் கூட இருக்குதுங்க. முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், எல்லாம் இறங்கி வருங்க, பார்த்துக்குங்க. நம்ம வந்து மனசுக்கு நிறைவாக நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தால் நம்ம வீடு நல்லாயிருக்கும், நம்ம பையன் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதனா ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்க. ஆடி மாதம் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைங்க. ஏன்னா எவ்வளோ கோயில் இருக்குது, கோவிலுக்கு போங்க. சின்ன வீடியோலாம் வந்து நம்ம மறக்க முடியாத அனுபவம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து சின்னதாக வீடியோ எடுத்து கொடுத்தாரு. நானும் கொஞ்சம் எடுத்தேன், எங்கள் பசங்க எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். சரி நம்ம வந்து டைம் கடை சொல்லி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தாங்க கொஞ்சம் பொங்கல் வைக்க சொல்லவே வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். எங்கள் மாமியாரில் பொங்கல் வைக்காத நீங்கள் வீடியோ எடுத்துன்னு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்கள் மாமியார் எங்கள் மாமனார்லாம் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து ஒத்தாவாரத்துக்கு 4 பேர் பொங்கல் வைக்க போயிருந்தோங்க. நல்லா வந்து போன வாட்டி வந்து கல் வந்து கிட்ட வச்சுருந்தாங்க. கிட்ட பொங்கல் வச்சோம். இந்த வாட்டி வந்து சூடாக இருந்ததுங்க கல். அதனால் தனித்தனியாக வச்சுட்டோம். கல் வந்து ஒன்றா திரட்டி ஒரே அடுப்பில் வைக்கலான்னு பார்த்தோம் 4 குண்டா அப்படி. இந்த வாட்டி வந்து பொங்கல் எங்களுக்கு முன்னாடி எங்கள் சொந்தக்கார எங்கள் பங்காளிங்க வச்சுட்டு இருந்தாங்களா, அந்த கல்லுலாம் கொஞ்சம் சூடாக இருந்தது. அதனால் எங்கெங்கே கல் தனித்தனியாக இருந்தது தனித்தனியாக வச்சுட்டோங்க. ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். போன வந்து நல்லா ஒன்று சேர்த்து வச்சோம். ஆனால் கும்பலாக தான் வச்சோம். ஆனால் கல் கிட்ட சேர்க்கலை, அது ஒன்று தான். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து இன்றைக்கி வந்து வெடிக்காலமே ஏந்துக்குனாங்க. எங்கள் மாமியார் வந்து பொங்கல் வைக்குது இன்றைக்கி 2:30 மணிக்கு ஏந்தாங்க. 2:30 மணிக்கு ஏந்து சாப்பாடு கறி குழம்புலாம் வச்சு எடுத்துக்கினாங்க. சாப்பாடு இருக்கும் நிறைய ஒரு படி அரிசி 2 படி அரிசி சாப்பாடு ஆக்கி எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் முட்டை வந்து வறுத்து எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் அடை ரொட்டிலாம் செஞ்சுட்டாங்க. மொத்தமே செஞ்சுட்டாங்க. மாவெளி எல்லாமே எங்கள் மாமியார் செஞ்சுட்டாங்க. அரிசி குண்டா எல்லாமே எடுத்துட்டாங்க. நான் வந்து என்னை வந்து நீ வீடு வாசலில் கைவிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த வேலை முடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஆனால் எங்கள் மாமியார் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. எங்கள் ஒத்த வாரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் தான் வந்து வேலை ரொம்ப செய்யணும் இந்த வாட்டி. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்லியிருந்தேன் பாருங்க. ஜுரம் ஊசி போட்டு அதான் ஜுரம் ஹாஸ்பிட்டல் போய் வந்து தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது உடம்பு. இந்த குழந்தை வந்து எங்கள் மச்சின குழந்தைங்க, எங்கள் சின்ன மச்சின குழந்தைங்க நல்லா சூப்பராக அழகாக இருந்ததுங்க. நல்லா எல்லாருக்கிட்டையுமே வருவா. நல்லா யாருக்கிட்டே போனாலும் அழிவே இல்லைங்க. நல்லா சூப்பராக பார்ப்பாங்க. அப்புறம் நல்லா சாமி கும்பிட்டு நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் பாப்பாவுக்கு சின்ன மச்சின சொன்ன பாருங்க, அவங்க குழந்தைங்க சின்ன மாமனார் பையனுடைய பாப்பா. இவங்க வந்து எங்களுக்கு சின்ன மச்சின 4வது மச்சின 4வது ஆமாம் 3வது மச்சினங்க. மொத்தம் 4 பேர் இல்லை, எங்கள் வீட்டுக்காரோட சேர்த்து 4 பேருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இடம் தாங்க சின்ன எல்லாரும் எங்கள் வாரத்துக்கு அந்த பக்கம் எங்கள் வீட்டுக்கு சின்ன வாரத்துக்கு எல்லாம் மாற்றி மாற்றி அப்போ போய் கும்பலாக உட்காந்தா பொங்கல் வச்சுருக்கேன். வந்து எங்கள் குலதெய்வ கோயில் வந்து சின்னதாக வந்து சீட்டு போடுறாங்க. அதனால வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வாரம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் காது குத்த போகிறாங்கன்னா. அதனால வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த காரை மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு சின்னதாக அது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மண்ணெல்லாம் பரப்பி நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. வர சண்டே வந்து காது குத்த போகிறாங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து சின்னதாக பொங்கல்லாம் வச்சோம். வெறும் வந்து கம்மியாக தான் எடுத்துன்னு போயிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் நடுமச்சனுக்கு போயிட்டு அங்கங்கே கொஞ்சம் சுமுர்லாம் இருக்குங்க. கிராமம் தானே, வெறுவெலாம் அங்கே நிறைய இருக்குங்க. வெறுவெலாம் எடுத்துன்னு வந்தாரு. இங்கே சின்ன வாரத்தை அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. காற்று கொஞ்சம் தான் எரியுது. அதுக்கப்புறம் அழிஞ்சிது. அதுக்கப்புறம் எப்படியும் அடுப்பு பற்றி வச்சுட்டாங்க. பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்றி வச்சுட்டு நல்லா ஜாலியாக உட்காந்துன்னு கொஞ்சம் நேரம் காற்றோட்டமாக உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். எங்கள் வாய்மையில் இன்னும்மா பொங்குறீங்க சீக்கிரம் பொங்குங்க அப்படின்னாங்க. அம்மா காற்று வச்சுங்குது இதுமா அப்படின்னு சொல்லி தாங்க எங்கள் குலதெய்வம் நீங்களும் கும்பிட்டுங்க. எங்கள் குலதெய்வத்துக்கு எல்லாருக்கும் அருள் புரியணும், எல்லோரும் நல்லா காப்பாற்றுவார், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேங்க. நீங்களும் வேண்டிக்குங்க.
முனீஸ்வர சாமி தாங்க எங்கள் குலதெய்வம். இதை வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு போகிற இடங்க. நாங்கள் வந்து வண்டி வந்து அதுக்கப்புறம் தான் எடுத்துன்னு வந்தார். ஹலோ ஹாய், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு போகிறோம். இறக்கிட்டாரு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துன்னு வரேன். அதுக்கப்புறம் பொருள் நீ ஒழுங்கா எடுத்து போமா சொன்ன பாருங்க. ஏரி உள்ள நான் எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், எங்கள் ஓரகத்தி, எங்கள் பசங்க, நான் எல்லோரும் நடந்து போகிறோம். எங்கள் பொண்ணு வந்து தண்ணி கேன் எடுத்துன்னு வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எங்கள் மச்சின் வந்து வாங்கிக்கினாரு. குழந்தை வெயிட் தூக்கின்னு வராது அப்படின்ட்டு என்ன எதுவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பேர் வெயிட்டில் நானும் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மச்சின் வந்து தூக்கினாருங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக 3 மருமங்க. எங்கள் சின்ன மாமியார் மருமக ஒருத்தர் 4 பேருங்க. எங்கள் மாமியார் வந்து எங்களை வந்து பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு கிடையாதுங்க. எங்கள் மொத்தம் கரெக்ட் எங்கள் 3 பேருக்குமே வந்து எங்கள் மாமியார் வந்து கரெக்டாக செய்வாங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு மருமகளுக்கு செய்வாங்க, ஒரு மருமகளுக்கு செய்ய மாட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் மாமியார் ஒரு சின்னதாக ஒரு எதனா ஒரு பொருள் வாங்கினா கூட அது 3 பேர் பங்கிட்டு தான் தருவாங்க. அதுமாரி வந்து எங்கள் கல்யாணம் நல்லா வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா அதில் எங்கள் 3 பேரையும் ஒன்றா கூப்பிட்டு எங்கள் மச்சின் 2 பேரும் எங்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து 1000 ரூபாய் அவங்களால முடிஞ்சு பொதுவாக கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தர் கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுமாதிரி 1000 500 கொடுப்பாங்க. எல்லோரும் காலைல விழுந்து கும்பிடுவோம். எங்கள் பசங்களுக்கும் அதுமாதிரி தனியாக கொடுப்பாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு எப்பப்போ எங்கள் பையன் வந்து காலேஜுக்கு சின்னதாக ஒரு ஸ்கூலுக்கு பரீட்சை எது போனால் கூட இப்போ காலில் வீழ்ந்துட்டு வருவார் அவங்க ஆயா தாத்தா கிட்ட. எப்பவுமே நாங்கள் எங்கள் காலில் வீழினா கூட பரவாயில்ல, எங்கள் ஆயா தாத்தா காலில் தான் எப்பவுமே வீணு சொல்லுவோம். அவங்க ஆயா தாத்தா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. காலில் வீழ்ந்துட்டு வந்தாலே அவங்க எப்போயுமே அவங்களால முடிஞ்சது அவங்க கையில் கற்று எங்கள் மாமனார் எடுத்து கொடுத்துடுவாருங்க. மேக்ஸிமம் எனக்கு வந்து சின்ன தாத்தா முறை எனக்கு ஆயா தாத்தா தான் எங்கள் மாமியார் மாமனாரும். ஆனால் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து வந்து ஆயா அதான் கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க, அத்தனை கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவனே கூப்பிட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மாமியாருக்கு வந்து பொண்ணு இல்லைங்க. அதனால் வந்து நாங்கள் எங்கள் அத்தாவரத்துக்கு 3 பேரும் வந்து அத்தனை கூப்பிட்டு ஆயான்னு நாங்கள் கூப்பிட்டுருக்குங்க. அம்மா அப்போ தான் கூப்பிட்றோம். அவங்களும் வந்து எங்களை வந்து பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. பொண்ணு மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கோவம் வந்தால் திட்டவும் செய்வாங்க, அன்பா சொல்ல அனைக்கும் செய்வாங்க, பாராட்டும் செய்வாங்க. வந்து 3 விதமாக கரெக்டாக இருப்பாங்க. எங்கள் மாமி வந்து கரெக்டாக தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதேமாரி வந்து அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு பிறகு நாங்கள் வந்து குலதெய்வத்தை சுற்றி வர வீடியோங்க பாருங்கள். எங்கள் குலதெய்வத்தை வந்து நான் எங்கள் ஓரகத்திங்க எல்லாம் வந்து சுற்றி வரேங்க. நிறைய பங்காளிங்க இருப்பாங்க. இன்றைக்கி இந்த வாரம் வந்து கொஞ்சம் பேர் முன்னாடி சாமி கும்பிட்டு போயிட்டாங்களா, அடுத்த வாரம் காது குத்த போகிறாங்க போகிறோம். அதனால் அடுத்த வாரம் கும்பிட்டு போகிறாங்களா, இல்லை ஜனம் அதிகமாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு 160 வீட்டு பங்காளியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பசங்களாம் சேர்த்தா நிறைய பேர் ஆவாங்க. எல்லோரும் வந்து இப்போ தள்ளி அவங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ சாமி கும்பிட்டுக்கிறாங்க. நாங்கள் உள்ளூரில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆடியே கும்பிட்டுருப்பாங்க. நாங்கள் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ நல்லா அடியாக பார்த்து போய் சாமி கும்பிட்டோங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பர்சல்லாம் போட்டுடலாங்க. பர்சல்லாம் போட்டது வந்து ஒரு கவரில் வாரி எங்கள் மாமியார் பூரிகளில் எல்லாம் வந்து ஒரு தட்டில் போட்டு எல்லோரும் குடுமான்னு சொல்லிட்டு எங்கள் நடுவு அறுத்துட்டு கொடுத்தாமிச்சாங்க. நாங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா தான் சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன குழந்தைக்கு பசி எடுத்துச்சு. எங்கள் நடு மச்சினை வந்து பால் டேபிளில் பால் எடுத்து கொடுத்தாங்க. அது குத்துனுங்கிறாங்க. அந்த குழந்தை குத்துனுக்குது. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன வாரிக்கு வந்து அடெல்லாம் எடுத்து வந்தாங்களா, அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க அப்பா நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ராம்பாளையம் இருக்காங்களே இவங்க அங்கேருந்து வந்து வடை சுட்டுருந்தாங்க. நல்லா சுட்டுக்கிறாங்க, அவங்க ஃபஸ்ட் டைம் சுட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சுழிஞ்சிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து சாமி ஆண்டை கொடுத்தாங்க. வெள்ளம் தண்ணியெலாம் கரைச்சி அது வந்து கொடுத்தாங்க. நல்லா இருந்ததுங்க. சாமி தண்ணி சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு வந்து அந்த வீடியோ எடுக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோங்க. சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ஏரிக்கறி என்ன இயற்கையாக சாப்பிட்றதுக்கு யாரெல்லாம் இதுமாரி சாப்பிட்டுக்கிறீன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க தான் முக்கால்வாசி வேலை செஞ்சாங்க. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து சோறு போடுறேன் ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னேன். அக்கா நீனக்கா சாப்பாடு வச்சு சாப்பாடு போடாதே இருக்கு அம்மா அப்படின்னாங்க. இல்லை எல்லாத்தையும் சாப்பாடு காலி பண்ணவே இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் எங்கள் நடு மச்சின இலையா எங்கள் பையன் இன்னொரு எங்கள் சின்ன மச்சின இலை எல்லாருக்கும் இதுங்க சாப்பாடு போடுங்க. எங்கள் மாமனாருக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. அவருக்கு ஒரு கைகள் வராது போயிடுச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் வந்து அவரால் வந்து கீழே உட்காந்து சாப்பிட முடியாது. அதனால தான் கால் நீட்டிக்கின்னு ஒரு வாட்டைப்படாமல் சாப்பிட்றாரு. அது பாருங்க அவர் குஞ்சு கூட சாப்பிட முடியாது, ரொம்ப ஏந்துக்க முடியாது. சட்டுன்னு எப்படியோ தட்டு தரு மாதிரி உக்காந்துட்டாரு. அதனால தான் அப்பயும் எங்கள் மாமி தட்டில் போட்டு கொடுத்தலாம் சொன்னாங்க. சேர் எடுத்து போயிட்டேன். இல்லை நான் டம் பூச்சி உட்கார சொல்லிட்டு எப்படியோ உட்காந்து எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாரு எங்கள் மாமனார். அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் பரிமாறினேன். எங்கள் மாமியார் வந்து அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வந்து பசி எடுத்துச்சு. நான் சாப்பாடு ஊட்டுற மாதிரி ரசம்லாம் வச்சு எடுத்து வந்தாங்க. ரசம் அதெல்லாம் ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா இருந்தது. சாப்பாடுலாம் போட்டு அவங்களெல்லாம் எல்லாரும் பரிமாற்றிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து
ஸோ எல்லாரையும் வந்து பொங்கல் சோறு வந்து பொங்கினல அது வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டேங்க. வீட்டில் வந்து நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சு பொங்கல் சோறு தொட்டு சாப்பிட்டேன். நைட்டு வந்து சூப்பராக இருந்ததுங்க. யாரெல்லாம் வந்து எனக்கு பொங்கல் சோறு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து சின்ன சின்ன கொண்டா எடுத்துன்னு வந்தாங்க. எங்கள் 2 வாரத்துங்களுக்கும் இன்னொரு சின்ன வாரத்துக்கு சின்ன பாத்திரம் எடுத்துன்னு வந்தாங்க. எனக்கு மட்டும் கொண்டா கொஞ்சம் பெருசாக எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க ஏன்னா எனக்கு பொங்கல் சோறு ரொம்ப பிடிக்குன்னு எங்கள் மாமியார் தெரிஞ்சுக்குது நான் பொங்கல் சோறு சாப்பிட போகிறேன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெரிய கொண்டா எடுத்துன்னு வந்தோமா. அதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டு அவங்க சாப்பாடெலாம் சாப்பிட்டுனாங்க பாருங்க. போயிட்டு சின்ன சின்ன வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். ஏன்னா இது அதுக்கப்புறம் மிஸ் பண்ணால் வீடியோ எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் ஏமா வேலை செய்யாத வீடியோ எடுத்துருக்கிறியாமா தான் நடுவில் கேட்டுருந்தாங்க. நீங்களாம் வீடியோ எடுத்துனே இருக்கிறீங்களே சொல்லிட்டு. இல்லைம்மா அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சிட்டாங்கன்னா வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அப்போ சாப்பிட்டு அப்படி போயிடுவாங்கல்ல, ஊருக்கு கிளம்பிடுவாங்க, அதனால் வீடியோ எடுத்துன்னு இருக்கிறோமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அந்த குழந்தைக்கு வந்து ரச சாதம் கொஞ்சம் முட்டை இருந்த குடும்பமா சொன்னாங்க. எங்கள் மச்சின குழந்தைக்கு முட்டை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு கிளம்பி போனேங்க. நானும் எங்கள் சின்ன வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டாங்க. நடு வரைக்கும் எங்கள் மாமியாரும் கொஞ்சம் அவங்க தட்டிலே போட்டு சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து இலையில போட்டு சாப்பிட்டோம். எனக்கு இலையில சாப்பிட்றதாங்க ரொம்ப பிடிக்கும். அது வாய் இலையில சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்போ அவங்கெல்லாம் சாப்பிட்டுன்னு தான் வெயிட் பண்ணோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இலைலாம் எடுத்து கொஞ்சம் தொலைவாக போட்டுட்டு அங்கே ஏரிக்கரை தானேங்க எங்கே வேணாலும் போடலாம். ஆனால் நாங்கள் இருந்தாலும் ஓரமாக போட்டுட்டோம். யாருக்கும் நம்ம வந்து இடைஞ்சல இருக்கக்கூடாது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நானும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் வந்து எல்லாரும் சொந்தக்காரங்களும் நடுவில் பேசியிருந்தாங்க. அவங்க கூட பேசிக்கினே வந்து எங்கள் பையன் வந்து அவன் சித்தி உனக்கு சாப்பாடு போட்டோமா கேட்டார். இவன் எங்கள் பையன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் மச்சி வந்து அவங்க தாத்தாக்கு ரசம் ஊற்றி சொன்னார். அவர் ரசம் ஊற்றுறதுக்கு போயிட்டாரு. அவ்வளோதாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வேனில் வந்து ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க கிளம்பி. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆள் இந்த ஆப்ஷன் எடுத்துங்க, பெல் பட்டன் எடுத்துங்க. நிறைய விலாக் சேனலில் போடுறேன். நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஆரி ஒர்க் கற்றுன்னு இருக்கேன், அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. கறி குழம்பு வச்சு தான் இருந்தாங்க எங்கள் மாமியார். நான் இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் கோயிலில் போய் சாப்பிட்டா அது ருசியாங்க. எனக்கு மேக்ஸிமம் சாமி கோயிலில் கொடுக்குற பிரசாதம் ரொம்ப பிடிக்குங்க. நான் எங்கள் வீடியோ எடுத்து சொல்லுவேன், எங்கள் பிரசாதம் கொடுத்தா வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. நான் எங்கள் வீட்டிலலாம் பிரசாதத்துக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்பேன். ஆமாங்க, நம்ம வீட்டில் சேர்த்துட்டோம் சாமி கோயிலில் வச்சு தராங்களா படைக்கிறாங்களா அங்கே எடுத்துருக்கேன். நிறைய வீட்டுக்கு வர சொல்லுங்க, வீட்டில் போயிட்டு வரலாம் தான் குழந்தைங்க குழந்தை ஹாய் சொல்லிச்சுங்க. வெயில் அவதான் டல்லாவே இந்த வந்ததுலேருந்து இன்னைக்குச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலையில் குளிச்சுட்டு வந்த பிறகு வந்து விழாக்குங்க. சாமி கோயில் கிளம்பிட்டு காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வந்து தலைவாரி விட்ட வீடியோங்க. தலைவாரிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு உட்காரன்னு அதை அன்னைக்கு எங்கிட்ட சீக்கிரம் ரெடி ஆகலையா அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. காலையில் இருங்க சீக்கிரம் ரெடி ஆகிற சொல்லிட்டு விறுவிறுன்னு தலைலாம் வாரிக்கின்னு எங்கள் மாமியார் வீட்டாண்டு போயிட்டேங்க. எங்கள் மாமியார் வீட்டாண்டு போய் சாப்பாடுலாம் வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் வந்து வேனில் ஏற்றி வச்சு சொன்னாங்க. எங்கள் பையன்கிட்ட கொடுத்தா எங்கள் பையன் வாங்கி வச்சார். எங்கள் மாமியார் வாங்கி வச்சாங்க. அவ்வளோதாங்க. நான் வீடியோவுக்கு ஒரு கப்பு எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான் போதும் நான் ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் வாரத்துங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சாங்க. எங்கள் மாமனார் வந்து வேனில் இறந்து ரெடி ஆகிட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் போய் அதுக்கிட்டு தண்ணி வேட்டுறக்கான ஒரு கேன் வாங்கிட்டு வந்தாருங்க. ஏன்னா தண்ணி அங்கே வந்து கைனி கடை இல்லைங்க, தண்ணி இருக்காது. ஆனால் தண்ணி எடுத்துன்னு போயிடலாம் சொல்லிட்டு ஒரு கேன் வந்து எங்கள் ஊர்லேயே வந்து தண்ணி விற்பாங்கல்ல, அந்த கேன் தண்ணி வாங்கிட்டு வந்தார். மேக்ஸிமம் நாங்கள் கேன் தண்ணிலாம் குடிக்க மாட்டோம், வீட்டுக்கு தண்ணி தான் குடிப்போம். அங்கே எடுத்துன்னு போகிறதுனால டவல் எடுத்துன்னு போனால் தண்ணி அளம்பு சொல்லிட்டு தண்ணி வாங்கிட்டு போனோம். அவ்வளோதாங்க எங்களுடைய இருந்துச்சு. மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள்.